பேர் சிவசாமிங்க. காலவாடி பக்கத்தில் கெட்டவாடியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 40 ஏக்கரா விவசாயம் பண்ணுறேங்க. இந்த ஆட்டோமால் வந்ததுலேருந்து தண்ணி கட்டுற வேலையே பிரச்சனை இல்லைங்க. முதல்லலாம் எப்படிங்கன்னா கேட் வால் போய் திருப்பிட்டோன்னு ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டோம்னா அவன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வருவானுங்க. அந்த டைமில் பார்த்தா கரண்ட் போயிருக்குங்க. அப்புறம் ஃபில்ட்ரு கழுவாத வந்துடுவாங்க. இதெல்லாம் பல பிரச்சனை இருந்துச்சுங்க. நான் எந்த விவசாயத்தையுமே முழுசாக ஈல்டு எடுக்க முடியலைங்க. இப்போ ஆட்டோ மிஷின் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் தண்ணி விடணுமோ 5 நிமிஷம் தண்ணி விடணுமோ நம்ம எவ்வளவோ இதில் செட் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு ஓடிக்குதுங்க. நம்ம தோட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்க்குறேன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு விவசாயத்தில் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தோட்டத்தில் முதல்ல போட்டு பார்த்தேங்க. அப்புறம் ஒரு வருஷம் பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அது. அப்புறம் அடுத்து இன்னொரு தோட்டத்துலையும் போட்டுட்டுங்க. இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க, அதை இந்த வருஷம் போட்டலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறேங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. தண்ணி ட்ரை ஆச்சுன்னா வந்து பார்க்கணுமா, இல்லை குட்டை லோட் ஆச்சுன்னா வந்து நம்ம திருப்பி ஆன் பண்ணி விடணுமா, அந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாம் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்குதுங்க. இந்த வால் வந்துங்க நான் எத்தனை நிமிஷம் வேணுங்கிறதுங்க இந்த ஆப்லேயே எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டைம் வச்சு விட்டுங்கண்ணா, அந்த டைம் ஆச்சுன்னா அதை மாறிக்குதுங்க. நான் இது வரைக்கும் எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டுங்க. 1 மணி நேரம் வேணுன்னா ஆவரேஜாக 1 மணி நேரம் செட் பண்ணி விட்டோம்னா 10 வால்னா 10 வால் 1 மணி நேரம் ஓடி மோட்டர் தானே ஆஃப் ஆகிக்குங்க. அப்போ நமக்கு அப்பப்போ மெசேஜ் அதெல்லாம் வந்துடுதுங்க கரெக்டாக. இது ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டால் கூட அங்கேருந்து மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. அப்புறம் குட்டை லோட் ஆயிடுச்சுன்னா வந்துங்க தானாக மோட்டர் ஆன் ஆகிக்குங்க. அதில் நம்ம குட்டை லோட் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க மோட்டர் ஆன் ஆகும்போது. அப்படியே குட்டையில் தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா, தொட்டியில் தண்ணி ட்ரை ஆகிருக்குது அப்படின்னா மோட்டர் தானாக ட்ரை ரன்னு சொல்லி ஆஃப் ஆகுதுங்க. அதில் நமக்கு அந்த குட்டையை வந்து பார்க்கணுங்க, அதை இப்போ அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. போருக்குமே இதே மாதிரி ஒரு ஸ்டார்டர் கொடுத்துருக்குறாருங்க. அந்த ஸ்டார்டரும் அப்படி தாங்க, நம்ம எங்கே இருந்தாலும் மொபைல்லேயே ஆன் பண்ணிக்கலாம், அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வால் மாட்டுறதுக்கு முன்னாடிங்க தண்ணி கட்டுறதுல பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா, தண்ணி வந்து டைமுக்கு திருப்ப மாட்டேங்க. 2 மணி நேரம் விடுறதுக்கு 4 மணி நேரம் பாஞ்சுக்கு, 4 மணி நேரம் விடுறதுக்கு 2 மணி நேரத்துலேயே போய் திருப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா நைட் ஆயிரு. இந்த தோட்டத்துலேருந்து அந்த தோட்டத்துக்கு போகணுன்னா 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வருதுங்க. அது வந்து நைட் டைமில் யானை பன்னி எல்லாம் மிருக தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் வால்வுக்கு மாறணுங்க. அதுலேருந்து என்ன ஆகுதுங்கன்னா, கரெக்டாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை மட்டும் தண்ணி கொடுக்குறோங்க. 2 மணி நேரம் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கும்போது அந்த 2 மணி நேரம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றோங்க. அதனால தண்ணி எச்சா போய் வெள்ளாமல் கெட்டு போகிறதோ இல்லை தண்ணி இல்லாமல் காஞ்சி போகிறதோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அந்த ஈல்டு வயசுங்கிறது வந்து இது போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பரவாயில்லைங்க. இது கரெக்டாக தண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த உரம் எல்லாமே எனக்கு ரொம்ப செலவு மிச்சமாகுதுங்க. இந்த தோட்டத்தில் வந்து ஒரு 7 வால் போட்டுக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி முதல்ல இன்னொரு ஃபார்மில் போட்டேங்க, அதில் ஒரு 13 வால் போட்டேங்க. எல்லாமே ஒன்றும் பரவாயில்லைங்க, ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. அப்புறம் சர்வீஸும் அப்படி தாங்க. நம்ம ரவிக்குமாரன்னு சொன்னால் உடனே பசங்களை அனுப்பிச்சி விட்றாருங்க. எனக்கு அடுத்த நாள் காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றாருன்னா பரவாயில்லைன்னு பார்த்துங்களேன்.